ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. மணி 10:30 ஆச்சு. ஆனால் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மலை. இந்த மன்னர்கள் இந்த இடத்த தேர்ந்தெடுக்க காரணம் என்னென்னா அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே இருந்து பார்க்க செம்மையாக லொக்கேஷன் இருக்குது. கிளைமேட் செம்ம கிளைமேட்டாக இருக்குது. பங்காளி இன்னும் ஒரே நாற்று எடுக்குது இங்கே. ஆமாங்கண்ணா, எனக்குன்னா பாருங்கள், இங்கே ஒரே கோழிப்பண்ணை இருக்கிறதுனால அந்த வாடை பூரா இங்கே மலைக்கு வருதுங்க. அதனால தாங்க மன்னர் எடுப்பட்டு ஓடி போயிட்டாரு. நம்ம பங்காளி எப்போவுமே இப்படி தான், கொஞ்சம் கொழுப்பாக பேசுவாப்புல, குசும்பாக பேசுவாப்புல. ஆமாம், இந்த நாற்று எடுக்கிறனால மன்னர்கள்லாம் ஓடி போயிட்டேன்னு சொல்கிறாப்புல. இதெல்லாம் உண்மையா இல்லை கட்டுக்கதையாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஆனால் பட் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் வந்து ரசிக்கலாம். அந்த இந்த படியில் ஏறும்போது தான் நீங்களும் பங்காளி மாதிரி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதை கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா அதிகமான படிகள் இருக்கிறத பார்க்க முடியுது. நாங்கள் மலைக்கு மேலே ஏறி வரவே 1/2 மணி நேரம் ஆகி போயிடுச்சு. ஆமாம், சரி. அப்புறம் பங்காளி என்ன கீழே போகலாமா என்ன? ரொம்ப அழகாக இருக்குது, போகிறதுக்கு வேறு மனசு வேறு இல்லை. கீழே போக மனசு இல்லைங்க. ஏனுங்கன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா கீழே இருக்கிறாங்க, செருப்பை கழட்டிட்டு அடிப்பாங்க. பேசாமல் இங்கேயே கிடந்துருவோமுங்க. பங்காளி ஒரு பாட்டு ஒன்று போடு, நம்ம கீழே போகலாம். போனால் போகட்டும் போடா இந்த மலைத்தூரலாக இருக்குங்க. எல்லாம் கொஞ்சம் தூரிகிட்டே இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட். ஆமாம், இந்த நேரத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்கவே. சொல்ல சொல்ல வார்த்தைகள் இனிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னோ ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்ச மாதிரி இருக்குது இந்த வியூவை பார்க்க. ஆமாம், தென்னை மரம், விவசாயம், அந்த கோழி பண்ணை, அந்த சின்ன சின்ன அழகழகான வீடுகள்லாம் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. தூரத்தில் மலைகள் தெரியுது. அந்த மலைகளை சுற்றியும் அந்த மேகமூட்டம். அது பார்த்திங்கன்னா அந்த கொல்லிமலை கேமராவில் அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரில. அங்கே மேகமூட்டை தெரியுது பாருங்கள். ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்குது. அதோட நம்ம பங்காளியோடைய குசும்பு அதுக்கு மேலே அருமையாக இருக்குது இந்த இயற்கையில். ஆமாம், நீங்களும் உங்களுடைய நண்பர்களோடு வந்து இந்த இடத்துக்கு வர முடியாட்டி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போங்க. வாழ்க்கையை ரசித்து வாழுங்க. ஆமாம், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.